எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி செல்வதாக காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் காட்டமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு என்ன 2.95 வாக்கு எடுத்தவங்க தானே அவங்க. வசந்தகுமார் தவிர யாருமே டெபாசிட் எடுக்க இல்லையே. நாடார் சமுதாயம் தான் டெபாசிட் கொடுத்தது. இவங்க எல்லாம் மஞ்சள் குளிச்சு பெரிய தலைவர் மாதிரி இருக்கிறாங்க. நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்கள் RSS பாஜக மேல அச்சத்தில் ஓசி ஓட்டு போடுவான். ஓசி ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு 4 விழுக்காடு ஓட்டே வந்திருக்காது. ஸோ அந்த கட்சி 4.3 விழுக்காடு ஓட்டு தானே எடுத்தது. சட்டமன்றம்னா அந்த கட்சிக்கு 2 to 3% வாக்கு கூட கிடையாதுங்கிறது தானே சீமான் சொல்லக்கூடிய கருத்து தானே கரெக்டு. நீங்கள் தனிச்சு நின்று 2.9 விழுக்காடு எடுத்தவங்க தானே ஜோதிமணி அம்மையார். இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லை மாணிக் தாகூர் 4 விழுக்காடு கீழே எடுத்தவர் தான் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கார்த்திக் சம்பரம் 10% பரவாயில்ல, ரெட்டை இலக்கம். அவருக்கும் டெபாசிட் கிடையாத. நாம் தமிழர் கூட 16 விழுக்காடு கிட்ட சீமானுக்கு கேண்டிடேட் எடுத்துட்டாப்லையே அதே சிவகங்கையில். சும்மா வாழ்க்கையிலேயே டாக் பேசுவாங்க. செல்வாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெல்லியில் 4 பேரை பிடிச்சி ஒரு பதவிக்கு வந்துட்டா இங்கே 4 பேர் நம்ம முன்னாடி வருவாங்கிறதா இவங்க கான்செப்ட். இதான் காங்கிரஸுக்கு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல போகக்கூடியவங்க தான் அவங்க. தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் அவர்களும் ஜோதிமணி அவர்களும் இப்படி உட்கட்சி பூசலை வெளிக்காட்டுறாங்க. இது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? காங்கிரஸ் உட்கட்சி பூசல் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும்போதே நெடுமாறா அதை எதிர்த்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ திமுக கூட்டணி வேண்டான்னு யாரும் சொல்லலையே. யாராவது திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்றாங்களா? ஜோதிமணி சொல்றாங்களா? மாணிக் தாகூர் சொல்றாரா? யாராவது சொல்றாங்களா? இல்ல. அப்போ அது கூட்டணிக்குள்ள உள்ள பிரச்சனையா எடுக்க முடியாதுல்ல. அது இப்போ நீங்க விஜயை பார்க்குறாங்கன்னா விஜயகாந்தை பார்த்தாங்க 2009க்கு முன்னாடி. அப்போ என்ன பேசுனாங்க? நாங்கள் 20 சீட்டு கலைஞர்கிட்ட வாங்கிடுறோம், நீங்கள் 8 சீட்டு நின்றுங்க, நாங்கள் 12 நிற்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ விஜயகாந்த் பலம் நிரூபிச்சவர். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு 8 சீட்டு ஸ்டாலின் முதல்வர் வாங்கி கொடுக்கறது கூட நாளைக்கு முயற்சி பண்ணாம, இன்னைக்கு அரசியல் நிஜமான களம் வரும்போது விஜய் தரப்போட பலம் நிரூபிக்காத போலி பிம்ப ஏட்டு சுரக்காய் கட்டமைப்பு அரசியல் உடஞ்சி தகரும். அப்ப என்னவும் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஸ்டாலின் முதல்வர் கூட காங்கிரஸ் ரூட்ல ஒரு 8 சீட்டு வாங்கிட்டு போலாம. அப்படித்தானே அன்னைக்கு அவங்க 8 சீட்டு விஜயகாந்துக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ பல நிரூபிக்காத விஜய்க்காக காங்கிரஸ் விட்டுட்டு வர போறாங்களா? யாராவது அப்படி திமுக விட்டுட்டு வர போறாங்களா? யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆனா தொடர்ந்து களத்துல இடதுசாரிகள் திருமாவளவன் உட்பட அனைவரும் விஜயை ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் எங்கேயுமே விஜய் மீதான எதிர்ப்போ விஜய் மீதான எந்த ஒரு விமர்சனமே வைக்கல. அப்போ ஒரு கூட்டணிக்கான ஒரு சிக்னலை அதான் காங்கிரஸ் ரூட்ல திமுகவுக்கு உள்ஒதுக்கீடா ஒரு 8 சீட்டு கொடுத்து கொண்டு வர்றதுக்கான முயற்சியா இருக்கலாம். நீ ஜானாரகிசாமி, நீ போலியா ஃப்ராடா சொல்றத நாங்க ஒத்துட்டு போகணுமா? எப்படி வருதுன்னு பாத்திரலாம். நான் விஜய் ஒண்ணும் இல்லைங்கிறது ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்கிறத ஆதாரமா சொல்றேன். நீங்க மோடிய கோயம்புத்தூர்ல போய் பாத்தீங்க, வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா சாகிறத வரை நீங்க அரசியல் பேசலையே. ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாங்க, 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த ஒரு பலகீனத்தை வச்சு செல்லூர் ராஜே சொல்றாரு, நீ தோல்வி வளையத்துல இருக்கோங்கிறார். நீங்க சீமான் 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளாண்டு கேட்டு நியர்லி 6.8 சம்திங் ஒரு வாக்கிட்ட எடுத்தாரு. அப்புறம் என் தம்பி எனக்காக தான் மைக் படத்தை போட்டிருக்கான்னு சொல்லி 8.2 வாக்கு எடுத்தாரு. அப்ப நீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும் போது 39 திமுக கேண்டிடேட் உங்களை ஒரு ஆளா மதிக்கலையே. ஜோதிமணி மதிக்கலையே, உங்களை மாணிக் தாகூர் மதிக்கலையே, திருமாவளவன் மதிக்கலையே, கம்யூனிஸ்ட் மதிக்கலையே, நவாஸ்கரி மதிக்கலையே. யாராவது மதிச்சாலா சொல்லுங்க? இப்ப ரஜினி இந்த மாதிரி இருக்கும் போதே அடைக்கல் ராஜ் ரஜினி படத்தை கொடுத்துதான் இது பண்ணுவாரு. நலமகாராஜன் ரஜினியை வச்சுதான் இது பண்ணுவாரு. ஒண்ணு யாராவது மதிச்சாங்களா? அப்ப எல்லாமே பணத்தை வச்சுக்கிட்டு மோசடியா 4 பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு பிம்ப அரசியலை கட்டமைக்கிறது. ரியாலிட்டியா என்னத்தை இருக்கு அங்க? அப்ப நானும் சொல்றேன், விஜயகாந்துக்கு 20 வாங்குறோம், 8 நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ற மாதிரி ராகுல் காந்தியும் நாங்க ஸ்டாலின்கிட்ட கொஞ்சம் சீட்டு கூடுதலா வாங்கி விட்டுறோம், எங்க சீட்டே தாரோம், ஒரு 7-8 சீட்டுக்கு கை சின்னத்தில் நின்று நாளைக்கு விஜய் கேட்பாருன்னு சொல்றேன். ஏன்னா இதே தெலுங்கானா அரசாங்கம் அல்லு அர்ஜுன் மேல வழக்கெல்லாம் தொடர்ந்து பாக்குறாங்க.
இங்க வந்து ஸ்டாலின் வந்து விஜய் மேல வழக்கு தொடராததும், அவருக்கு கேரவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடாத காரணம் ராகுல் காந்தி தான் நான் சொல்றேன். சீமானா தானே சொல்றாரு, ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்றாரு. ஸ்டாலின் விஜய் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே சீமான் சொல்றாரு. குற்றத்துக்கு அபட்டர் அல்லு அர்ஜுன் சொல்ற மாதிரி இங்க விஜய் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப ராகுல் காந்தி ஸ்டாலின் அந்த இதுல ஏதோ ஓடுது நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அரசியல்ல அலர்ட்டா இருக்கணும் இல்ல? நீ ஜானாரிக்கசாமியும் தினமலரும் சொல்றதுதான் அரசியலா? அதை தாண்டி அரசியல் இல்லையா? இந்த மாதிரி அரசியல் இருக்கலாம உள்ளுக்குள்ள? தொடர்ந்து இப்படி காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து வெளியே அவதூறான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இதெல்லாம் வந்து திமுகவிற்கு ஒரு அழுத்தமா பார்க்கலாமா சார் களத்துல? பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் சத்யன் சுதா கிட்ட எம்பி டிக்கெட் வாங்க முடியாம ஓடி போனவர். அதுல அடிப்பட்டதுல திமுக எதிராக அவர் பண்ணுவாரு. அது அந்த கட்சிக்குள்ள அது இயல்பு. அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அவரு அந்த கட்சிக்குள்ள மயிலாடுதுறைக்கு தகுதியானவரா இருக்கலாம். அது வன்னியர் சமூகத்துக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும், ஒரு பெருத்த சமூகம் 35-40 விழுக்காடு அங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது சுதாவுக்கு அந்த டிக்கெட் வந்திருக்கலாம். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு வேதனைகள் வருத்தங்கள் இருக்கலாம், அதை காட்டலாம். சசிகாந்த் செந்திலே திமுக ஆதரவா ட்வீட் போட்டுட்டார, ஜோதிமணி போட்டாங்க. சார் இன்னைக்கு அதிமுக திமுகவிற்கு எதிராக மத்தியில் இருக்கின்ற தேசிய கட்சிகள் வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்குதா சார்? சீட் ஷேரிங்களா இருக்கட்டும், அவங்களுடைய அவங்க கட்சி லாபத்தை தானங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அது முட்டுக்கட்டைன்னு ஏன் சொல்றீங்க? வாங்குறவனுக்கும் கொடுக்கறவனுக்குள்ள வியாபாரம். கொடுக்குறவன் மன வலிமை இழந்தான்னா வாங்குறவனுக்கு லாபம் தானே சார். நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம், நீங்க கூட ஒரு ஆப்ஷனா திமுகவிற்கு ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலாதா கூட இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் பிரிந்து போனா இந்த மாதிரி ஆப்ஷனை ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? காங்கிரஸ் இருந்தாலும் இதுல தேமுதிக எடுக்க விரும்புறாரு. ஓகே. ஓபிஎஸ் டிடிவில ஓபிஎஸ் எடுக்க விரும்புறாரு. டிடிவிக்கு நோ சொல்லல. ஸோ சூழல் சந்தர்ப்பத்தை பொறுத்து அந்த கூட்டணி அமையும். 3 பேருக்குமே கூட்டணி கரங்களை நீட்டுறாரு. பொதுவா அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பது சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமாக திமுகவிற்கு பலத்தை கொடுப்பதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை பிரிந்து சென்றால் அது திமுகவிற்கு பலவீனப்படுத்தக்கூடியதா இருக்குமா சார்? இது வந்து பொது பார்வையில இருக்குது. ஆனா நான் தெளிவா ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், தரவுகளோட முன்வைக்கிறேன். 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்கும் போது 45 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதுல 37 இடங்களை வெற்றி பெற்றாங்க. அதுவும் விஜயை மீறி தான். விஜய் செல்லா காசு வெத்து வேட்டுன்னு விஜயை நிரூபிச்சு தான் எடுத்தாங்க. விஜயும் குறுக்க மறுக்க தான், ஜெயலலிதா குறுக்க மறுக்க தான் ஓடினாரு. மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. விஜய்க்கு செல்வாக்குலன்னு அம்மையார் நிரூபிச்சு தான் அது போச்சு. அந்த 45 விழுக்காடு எடுக்கும்போது காங்கிரஸ் தனிச்சு நின்று கன்னியாகுமரியில மட்டும் டெபாசிட் வாங்கிச்சு வச்சு வசந்தகுமார். தென் திமுக 25 விழுக்காடு வாங்கிச்சு. திமுகவும் பின்னடைவை சந்திச்சு. பல இடங்கள்ல 3வது போச்சு. கொஞ்சம் ஈஸ்வரன் அண்ணன் தொகுதியிலலாம் 3வது போச்சு. நம்ம ஸ்டாலினுக்கு பலகீனத்தையும் நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உண்மையை நம்ம உண்மையாட்டே பேசிடுவோம். 25-4 எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. 40 விழுக்காடு ஓட்டு திமுக அணிக்கு வருது, திமுக காங்கிரஸ் அணிக்கு வருது. மற்ற கட்சிகளும் இருக்காங்க. ஒரு 10 விழுக்காடு ஓட்டு அந்த காம்பினேஷனுக்கு கூடுது. இந்த 10ல ஜெயலலிதா மோடியா லேடியானிக்கு கேட்டு எடுத்த 4 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வேணா திமுக காங்கிரஸுக்கு இடையில காம்பினேஷனான கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு நம்ம எடுத்துக்கலாம். மீதி 6 விழுக்காடு ஓட்டும் மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். மாயாவதி பாட்டியும் மோடி பாட்டியும் அக்கா தங்கச்சி. யூபி சீஃப் மினிஸ்டர் உடம்புலையும் குஜராத் சீஃப் மினிஸ்டர் உடம்புலையும் ஓடுறது பாசிஸ்ட் பிளட். மோடியை விமர்சிச்சாங்களா இல்லையா அகில இந்தியாவில்? அப்படி இழிவா விமர்சிக்கப்பட்ட, நீச்சல் இழிவா விமர்சிக்கப்பட்ட ஒரு மோடி, இன்னொன்னு இழிவா இவர் டிவிகே இளங்கோவன் உட்பட பலரும் விமர்சிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர். 2 பேருமே ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக தான் நான் பார்க்கிறேன். அப்போ மோடி பிரதமர் விழுந்த 6 விழுக்காடு வாக்குகள் தான் இது கலைஞர் முதல்வர் விழுந்திருக்கு. சோ இந்த ஓட்டுல எப்படி காங்கிரஸுக்கு பங்கு இருக்க முடியும்? இந்த காம்பினேஷன் கமிஷன்ல 10
விழுக்காடு உயர்ந்ததுல காங்கிரஸுக்கு எப்படி இந்த 6 விழுக்காடுக்குள்ள மோடிக்கு விழுந்த ஓட்டு, காங்கிரஸ்காரன் தான் மோடி பிரதமர் ஓட்டு போட்டான். காங்கிரஸுக்கு மேல பற்றுதல் கொண்ட கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஜெயலலிதா இழந்தது 4 விழுக்காடு ஓட்டு தான். திமுக அதிகரிச்சது 10 விழுக்காடு ஓட்டு. அதுல அந்த 4ம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. இதுல திமுகவுக்கும் பங்கு இருக்கு, காங்கிரஸுக்கும் பங்கு இருக்கு. இந்த 6 விழுக்காடு மோடி பிரதமர் விழுந்த ஓட்டுல காங்கிரஸுக்கு எங்கேயா பங்கு இருக்கு? சிதம்பரமே தப்பான டேட்டாவை கொடுத்து பேசுறாரு. ஓகே, அப்ப திமுக காங்கிரஸ் எடுத்தது 4 விழுக்காடு வாக்கு. வாசன் வெளியேறிட்டார். அவர் கூட நிறைய எம்பி கேண்டிடேட் போயிட்டாங்க. குறைஞ்சபட்சம் 4.3 0.3 குறைங்க வாசனுக்கு. அவரு 1 விழுக்காடு எடுத்திருக்காரு. ரொம்ப கணக்க காங்கிரஸுக்கு சாதகமாட்டே போடும். மீதி மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்ததுல 4 குறைஞ்சிருக்கு. இதுல ஒரு 2 விழுக்காடு போட்டா கூட காங்கிரஸுக்கு பலம் 6 விழுக்காடு தான். அடுத்தால கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுங்கிறது காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்த பிறகு 4 விழுக்காடு தான் கூடியிருக்கு. மீதி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு திமுக தானே இருக்கு. ஒண்ணு. அப்ப இந்த டேட்டா கரெக்டா இருக்கா? ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, உங்க டகால்ட்டி ஏமாத்து வேலையெல்லாம் நடக்காதப்போ அம்மா நாடார் ஓட்டுல மஞ்சா குளிக்கிற மாணிக் தாகூர், ஜோதிமணி எல்லாம் நாடார்கள் காங்கிரஸுக்கு பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். பொறுங்க. அடுத்து இன்னொன்னு, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகுறது உண்மை. ஆனா வெறும் காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சு நிற்கும் போது 4 விழுக்காடு தான் ஜெயலலிதாவுக்கு ஏறி இருக்குங்கிறது உண்மை. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் ஒரு கான்ட்ரிபியூட்டரி காஸ், சிபிஎம் சிபிஐ கான்ட்ரிபியூட்டரி காஸ், முஸ்லிம் அமைப்புகள் கான்ட்ரிபியூட்டரி காஸ், காங்கிரஸும் ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூட்டரி காசே தவிர பெருமளவு அந்த ஓட்டு திமுக தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதுதான் டேட்டா நமக்கு சொல்லுது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.